இன்றைக்கி காலையிலேயே சமைக்க ஆரம்பித்தாச்சு. அரிசி கழுவி வச்சுட்டேன். 2 அழகு அரிசி போட்டு வச்சுட்டு சாதம் வெந்துடுச்சு, வடித்தாச்சு. தலைக்கறி வாங்கிட்டு வந்தோம். நானும் பிரியாவும் போயிட்டு சரி தலைக்கறியை போட்டுட்டு அப்படியே சின்ன கிரேவி மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கூடவே மண்ணீரல், அதாவது சுவரொட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் நல்லா கீறிட்டு அதிலே போட்டேன். ஏன்னா ப்ராசஸ் ஒரே மாதிரி தான், அதுக்கு எதுக்கு தனித்தனியாக போடணும்னு சொல்லிட்டு ஒன்றா போட்டுட்டேன். ஒன்றா போட்டு வேக வச்சுட்டேன். 2 விசில் விட்டுட்டு அது ஒரு பக்கம் வந்துகிட்டே இருந்துச்சு. சட்டியில் நல்லா போட்டு நல்லா வெந்துருச்சு. சட்டியில் போட்டு நல்லா கிரேவிலாம், ஏன்னா அதுலேயே நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போடலை. ஏன்னா இதில் போட்டால் நல்லா சோம்பு போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு போட்டுட்டு இலை கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு நல்லா வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. நல்லா வதங்குச்சு. தக்காளியும் போட்டுட்டு நல்லா புது தக்காளி காலங்காத்தால் போயிட்டு ஒரு 6 மணிக்கு வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே புதுசாக கல் மாதிரி நல்லா தக்காளி நல்லா இருந்துச்சு. மஞ்சள் பொடி, கரம் மசாலா எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு கறியும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் செவந்து வந்து முடிகிற நேரத்தில் மிளகு பொடியை தூவி கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு கிளறிட்டு நல்லா வாசனை கமன்னு இருந்தது அந்த தேங்காய் எண்ணெய்க்கு. அதுக்கும் இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு வச்சிடலாம். கிழங்கா மீன், வெள்ளை கிழங்கா இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்தோம். நல்லெண்ணெய் விட்டுட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டு, சின்ன வெங்காயத்தில் போட்ட வடகம் நல்லா போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை பொடியாக நறுக்கி அதுவும் போட்டாச்சு. பொடியாக நறுக்குனா தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏமாற்றிடுவாங்க பசங்க. வெங்காயம் நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா உரிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். தக்காளியை போட்டுட்டு பூண்டு எல்லாமே அரைச்சி தான் போடணும். மேக்ஸிமம் முழுசாக போட்டால் நல்லாயிருக்கும், பட் அரைச்சி போட்டால் தான் இந்த பிள்ளைங்க சாப்பிடும். அப்புறம் மிளகாய் பொடி, உப்பு, மஞ்சள், புளி கரைச்சி அந்த வெங்காயம் தக்காளி வதக்கினதில் போட்டாச்சு. நல்லா கொதித்து வர நேரத்தை மூடி போட்டு வைக்கலாம். நல்லா கொதித்து வர நேரத்தில் கிழங்கா மீனை போட்டு 2 மத்தி, எனக்கு கொஞ்சம் கேரளா மீன் பிடிக்கும். ஸோ அது 2 கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அதையும் போட்டு நல்லா போட்டு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கியாச்சு. கமன்னு இருக்கு வாசனை, மீன் குழம்பு வாசனை. சாதம் வடித்தாச்சு. எல்லாம் பரிமாற வேண்டியது தான். பரிமாறுறது பிரியா, நான் பரிமாறுறேன் மம்மின்னு சொன்னான். ஓகேடா, கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் நிறையா போட்டுக்கிட்டேன். சரி, மற்ற நேரத்தில் இவ்வளோ கொத்தமல்லி போட வேண்டாம், நான் எனக்கு வீட்டுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு போட்டேன். கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா இவ்வளோ கொத்தமல்லி போட மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது இல்லையா. அதனால் நமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், டயர்டு இல்லாமல் இருக்கும், கொத்தமல்லி போட்டால் சொல்லிட்டு நல்லா கொத்தமல்லி தூவிடுவேன். பிரியா மேடம் தான் அழகாக பரிமாறினா. அழகு பிரியா பரிமாறுற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரெசன்டேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும் பிரியாவோட. இது எப்போவுமே நான் சொல்கிறது தான். பிரியா பரிமாறும் போது எனக்கு எங்கள் பெரியம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, இவங்க 3 பேரோட ஞாபகம் வரும். அவங்க தான் இவங்க கவிதையாக பண்ணுவாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா கூட கவிதையாக பண்ணுவாங்க. அதுமாதிரி எங்கள் அப்பாவோட அம்மாவும் இந்த மாதிரி தான் அழகாக பண்ணுவாங்க. அப்பாவோட தங்கச்சி, அம்மா இல்லை தங்கச்சி. நான் சமைப்பேன், பட் இவ்வளோ அழகாக கவிதையாக பண்ணுறேன்னா பிரியா தான் பண்ணுவாள். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துகிட்டு போகிறது நான் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சேன், குழந்தை சாப்பிட்டோன்னு. பட் இவ்வளோ பண்ணிவிட்டு என்னால் என்னென்னா நான் தலைக்கறி சாப்பிட முடியாது. வெறும் மீன் குழம்பு மட்டும் நான் சாப்பிட்டேன். பசங்க மற்றெல்லாம் சாப்பிட்டாங்க.
தேங்க்யூ.